வணக்கம் அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 ஜூலை 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் கபினி அணையின் நீர்மட்டம் முழு அளவை அடைந்துவிட்டு உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதாகவும் அது தமிழகத்தில் உள்ள ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் வந்து கொண்டிருப்பதாக மேட்டூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் உள்ள இன்டர்நெட் சென்டர்களில் போலீசார் திடீரென்று புகுந்து கேமரா இல்லை, லைசன்ஸ் ரினியூ செய்யவில்லை என்று கூறி 10க்கும் மேற்பட்ட இன்டர்நெட் சென்டர்களை சீல் வைத்து மூடியதால் சென்னையில் உள்ள இன்டர்நெட் மைய உரிமையாளர்கள் சங்கம் இன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை அலுவலகத்தை முற்றுகை இட்டதால் அங்கு சில மணி நேரம் பரபரப்பு நிகழ்ந்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் நடந்த பயங்கர வெடிகுண்டு தாக்குதலில் கன்னிவெடியில் மாட்டி சிக்கிய ராணுவ ஆம்புலன்ஸ் சிக்கி நொறுங்கியது என்றும் இதில் ராணுவ அதிகாரிகள் 2 பலியானதாகவும் 5க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக கவுஹாத்தியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் பல கோடி ரூபாய் கைமாறியதாக கடந்த ஆண்டு பெரும் பரபரப்பான செய்தி வெளிவந்த நிலையில் 3G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீடு ஏலம் விட மத்திய மந்திரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் தில்லுமுள்ளு நடக்காதபடி 100% பார்த்துக்கொள்ளப்படுவதாகவும் இதற்கு தலைவராக நிதியமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி இருப்பார் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் விபத்தில் டெல்லியில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் அதே இடத்தில் மீண்டும் கிரெயின் ஒன்று தலைக்குப்புற விழுந்ததில் 4 பேர் படுகாயமடைந்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் ராஜினாமாவை டெல்லி முதல்வர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் ஸ்ரீதரின் சேவை நாட்டுக்கு தேவை என்று கூறியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவில் 2.5 கோடி அளவுக்கு கோர்ட்டில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்று ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்ய நாட்டில் பல்வேறு இடங்களில் நடந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த மோதலில் 12 பேர் உயிர் இழந்ததாகவும் இதில் போலீஸ்காரர்களும் அடங்குவர் என்று மாஸ்கோவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் உள்ள கம்யூனிஸ்டுகள் என்ற போர்வையில் ராணுவ ஆட்சி நடந்து வரும் நிலையில் அங்கு இரு பிரிவினர்களுக்கு ஏற்பட்ட படும் மோதலில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் அங்கு கூட்டமாகவோ குழுக்களாகவோ கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பெய்ஜிங்கிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. துருக்கி நாட்டில் நடந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் சைனா நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றதாக துருக்கியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் பிரதம மந்திரி ஒசோ வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 30 தேர்தல் நடைபெறும் என்று உறுதியளித்ததாக டோக்கியோவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சோமாலியா நாட்டில் அரசு படைக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பயங்கர சண்டையில் 12க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் சோமாலிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆப்பிரிக்க யூனியன் நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலம் மியான்சன் என்ற நகரில் பள்ளிக்கூட ஆசிரியர் ஒரு வீட்டில் இன்று காலை வெடித்த பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 16 பேர் பலியானதாகவும் 70 பேர் காயமடைந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாசா விஞ்ஞானிகள் எண்டவர் விண்கலத்தை விண்ணில் ஏவ முடியாமல் 5வது நாளாக தவித்து வருவதாகவும் அங்கு வானிலை சரியில்லாத காரணத்தால் இவற்றை தவிர்த்து விட்டதாக புளோரிடாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 13 ஜூலை 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் தெரிகின்றன. ஆனால் அது மழை பெய்யும் மேகங்களாக என்று தெரியவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தமிழகம் முழுவதிலிருந்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.